வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்தை குறித்து எப்படி முறையிட்டார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ஒரு சில நாட்களே ஆகியிருக்கின்றது. இப்பொழுது அவர்களுடைய பிரயாணத்தில் அவர்களுக்கு நேரிட்ட சில கஷ்டங்களை குறித்து கர்த்தரிடத்தில் அவர்கள் முறையிடுகின்றார்கள். ஆண்டவர் அவர்களுடைய முறையீட்டை கேட்டு கோபம் கொண்டு பாளையத்தின் சுற்றுப்புறத்தில் அக்கினியை அனுப்புகின்றார். நண்பர்களே, வாழ்க்கை எப்பொழுதும் லகுவாய் இருக்கப் போவது கிடையாது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வாழ்க்கையில் போராட்டங்களும் உபத்திரவங்களும் உண்டு என்று தான் சொன்னார். ஆனாலும் சிலர் சில நேரங்களில் தங்களுடைய கடினமான சூழ்நிலைகளை நினைத்து அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் போகின்றார்கள். நல்ல வேளையாக இங்கே மோசே இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் நோக்கி முறையிட்டார், ஜெபித்தார். ஆகவே அந்த அக்கினி அவிந்து போயிற்று. ஆனாலும் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் இச்சையுள்ளவர்களாய் மாறினார்கள் என்று பார்க்கின்றோம். ஒருவேளை இவர்கள் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கிளம்பின போது இவர்களோடு சேர்ந்தவர்களாய் இருந்திருக்கலாம். இவர்களும் உணவை குறித்து உணர்ச்சி வசப்பட்டார்கள். மன்னாவை தவிர வேறு எதுவுமே நமக்கில்லையே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க பேசுகின்றார்கள். இவர்கள் பேசின பேச்சு முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் பாதித்ததை நாம் பார்க்கின்றோம். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கூடார வாசல் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் என்று பார்க்கின்றோம். மறுபடியும் ஆண்டவர் கோபப்படுகின்றார். ஆனால் இந்த நேரத்தில் மோசேயும் கலங்கி போகின்றார். 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, இந்த ஜனங்களின் பாரத்தை என்மேல் சுமத்தினீரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கின்றான். உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்காமல் போனது என்ன என்று ஆண்டவரிடத்தில் உணர்ச்சி பொங்க பேசுகின்றார். இந்த ஜனங்களை எல்லாம் நானா கற்பந்தரித்தேன், இவர்களை நானா பெற்றெடுத்தேன் என்று ஆண்டவரிடத்தில் முறையிடுகின்றார். அது மாத்திரமல்லாமல் 14ஆம் வசனத்தில், ஒருவனாய் இவர்கள் எல்லாரையும் என்னால் தாங்க முடியாது, இது எனக்கு மிஞ்சின பாரமாயிருக்கின்றது. ஆகவே 15ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகின்றார், ஆண்டவரே என்னை கொன்று போடும். நண்பர்களே, எந்த விதமான பொறுப்பில் இருக்கிறவர்களும் தங்களுடைய வாழ்க்கை லகுவாய் இருக்க எதிர்பார்க்கக்கூடாது. மோசே இங்கே தலைமைத்துவத்தில் இருக்கின்றார். ஆகவே அவருக்கு கட்டாயம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதுதான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் மோசேயும் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தர் அவரை கஷ்டப்படுத்தினது போலவும் கர்த்தர் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் ஆண்டவரை நோக்கி பேசுகின்றார். கிருபையுள்ள ஆண்டவர் மோசேக்கு இன்னொரு பதிலை வைத்திருந்தார். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, 70 மூப்பர்களை அழைத்து கொண்டு வா, நான் அவர்களுக்கும் உன்மேல் இருக்கின்ற ஆவியை பகிர்ந்து கொடுப்பேன், அப்பொழுது அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, பொறுப்பில் இருப்பவர்கள் அநேக நேரத்தில் தனிமையானவர்களாயிருக்கின்றார்கள். ஆகவே சில நேரத்தில் பிரச்சனைகளை தாங்கக்கூடாதவர்களாயிருக்கின்றார்கள். இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் என்னவென்றால், பொறுப்பில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய, அவர்களை பலப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடிய ஒரு சிலரை தங்களோடு வைத்துக் கொள்வது நல்லது. 18ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கேட்டது போலவே இறைச்சியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது மோசே அதை சந்தேகப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, இது எப்படி ஆகும் என்று ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கின்றார். 23ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். நண்பர்களே, மோசேயும் தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் போனபடினாலே கர்த்தரையே சந்தேகப்பட்டு கர்த்தருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இதனால்தான் விசுவாசிகள் தங்களுடைய இருதயத்தின் உணர்ச்சிகளை குறித்து கவனமாயிருக்கின்றார்கள். தங்களுடைய உணர்ச்சிகளை அவர்கள் கட்டுப்படுத்தாத போது தேவனையும் சந்தேகப்படவும் தேவனுடைய வல்லமையும் குறைத்து மதிப்பிடவும் கூடும். கர்த்தர் சொன்னபடியே 70 பேருக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்புகின்றார். ஆனால் 26ஆம் வசனத்தில் 2 பேர், ஒருவரின் பெயர் எல்தாத், இன்னொருவர் பெயர் மேதாத், அந்த 2 பேர் மாத்திரம் கூடாரத்துக்கு வராமல் அவளை வீட்டிலே தங்கியிருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுடைய வீட்டிலேயே அவர்கள் மேலே ஆண்டவருடைய ஆவி இறங்கி வந்தது. இதை கேள்விப்பட்ட யோசுவா அவரும் ஆத்திரம் அடைகின்றார். அவரும் உணர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் போகின்றார். 28ஆம் வசனத்தில் யோசுவா மோசேயிடம் அவர்கள் 2 பேரையும் தடை பண்ணும் என்று கேட்கின்றார். நல்ல வேளையாக இந்த நேரத்தில் மோசே தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி யோசுவாவை அமைதிப்படுத்துகின்றார். கர்த்தருடைய ஆவி எல்லார் மேலேயும் வந்தாலும் நன்றாய்தான் இருக்கும் என்று சொல்லி மோசே அவருக்கு பதில் சொல்லி அவரை அமைதிப்படுத்துகின்றார். மீண்டும் உணர்ச்சிகளை ஒருவர் கட்டுப்படுத்தாமல் போகும்போது எப்படி ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய வழிகளை தடை செய்யவும் ஒருவர் முற்பட முடியும் என்பதை இந்த பகுதிகளில் வாசிக்கின்றோம். கடைசியாக இந்த அதிகாரத்தில் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது ஆண்டவர் அதிகமான காடைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ ஒரு பெரும் காற்றை ஆண்டவர் அனுப்பி காடைகளை பாளையத்தை சுற்றிலும் விழும்படியாக கர்த்தர் செய்தார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவைக்கு அதிகமாக 32ஆம் வசனம் சொல்கிறது போல கொஞ்சமாய் சேர்த்தவன் கூட 10 ஓமர் அளவு சேர்த்தான் என்று பார்க்கின்றோம். இந்த காடைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தபோது தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தாமல் போகின்றார்கள். அது அங்கேதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் உணவு விஷயத்திலும் அவர்கள் கட்டுப்பாடை இழந்து தங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவைக்கு அதிகமாக சேகரிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய கோபம் மறுபடியும் அவர்கள் மூண்டு ஒரு பெரிய வாதையினால் கர்த்தர் அவர்களை வாதிக்கின்றதை பார்க்கின்றோம். கட்டுக்கடங்காமல் போன இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கட்டுப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த வாதையை கொண்டு வந்து அவர்களுக்கு உணர்வையும் புத்தியையும் கர்த்தர் கொடுக்கின்றார். நண்பர்களே, கஷ்டங்களாயிருந்தாலும் குறைவுகளாயிருந்தாலும் மற்றவர்களுடைய தொல்லையாயிருந்தாலும் மற்றவர்களுடைய கீழ்ப்படியாமையாயிருந்தாலும் அது நம்முடைய உணர்வுகளை பாதிக்காதபடிக்கு நாம் கவனமாயிருப்பது நல்லது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.